வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது கரூர் 41 பேர் தாவேக்காவால் இறந்த சம்பவத்துக்கு நீதிபதி செந்தில்குமார் சென்னை ஹைகோர்ட் ரொம்ப பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தினேஷ் அப்படிங்கிறவங்க ஒரு மனு தாக்கல் பண்ண வகையில் இன்னைக்கு அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சிறப்பு புலனாய்வுக்குள்ள அமைச்சிட்டாங்க. பாஜக ஏதோ ஒரு அமைச்சு அதுவும் போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் குப்பை அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த சிறப்பு புலனாய்வு குழு, அது அஸ்ரா கர்க்கு தலைமையில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆஃபீஸர். அவங்க பலவிதமத்தில் சும்மா விரலை விட்டு நோண்டவங்க. கட்டாயமாக இதுலேயும் தாவேக்கா என்னென்ன கொடுமைகளை அந்த கரூர் அந்த 41 பேர் மற்ற சூழ் எத்தனை பேருக்கு செய்தது அப்படிங்க வெளிச்சம் போட்டு காட்டுங்க. அதையெல்லாம் விட ஐயா நீதிபதி செந்தில்குமார் காரி துப்பாத அளவுக்கு துப்பிட்டார். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அதாவது இது என்னங்க கட்சி அப்படின்னு கேட்டார். தலைமை பண்பு இல்லாத ஒரு கட்சி, மற்றபடி மனிதர்களால் ஏற்பட்ட பேரழிவு அப்படின்ட்டார். தலைமை பண்பே விஜய்க்கு இல்லை, இது எதுக்கு கட்சி டிக்ளேர் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டார். மக்களால் ஏற்பட்ட பேரழிவு. ரெண்டாவது காவல்துறை கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது, அவங்க தடியடி நடத்தினது அது நியாயமானதா அப்படிங்கிற அதையும் சொல்லிட்டார் நீதிபதி. அப்புறம் நீதிமன்றமும் கண்ணை மூடிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. அதே மாதிரி என்ன மாதிரியான கட்சி இதுன்னு சொல்லிட்டு அது என்னங்க தொண்டர்களை விட்டு போட்டு தலைவனும் நிர்வாகியும் ஓடுறது என்ன கட்சி? தண்ணி இல்லை, நிகழ்ச்சி ஏற்பாட்டை சம்மந்தப்பட்டது இல்லை, உணவு இல்லை, ஒன்றுமே இல்லை. தொண்டர்களுக்கு இப்படி நிலைமை அப்படின்னா அப்புறம் நீங்கள் விட்டு போட்டு போனீங்கன்னா என்ன நீங்கள் கட்சி? அது 2 பேர் மட்டும் தான் கைது பண்ணியிருக்கிறீங்க. புஷி ஆனந்தியன் கைது பண்ணல, நிர்மல் குமாரியால் கைது பண்ணல. இன்னைக்கு செந்தில்குமார் நீதிபதி கேள்வி கேட்டுக்கிறாங்க, பயங்கரமான கேள்வி. அதே நேரத்தில் புகார் இல்லைங்கிற உண்மைதான், வழக்கு பதிவு பண்ணலாம் இல்லையா? ஏன் நீங்கள் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணல? ரெண்டாவது விஜய்யுடைய வாகனத்தை பறிமுதல் பண்ணியிருக்கலாம் காவல்துறை அப்படிங்கிறாங்க. அற்புதமான விஷயம். அது மிகப்பெரிய ஒரு மைனஸ். இதன் அடிப்படையில் அஸ்ரா கர்க்கு தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு இன்னைக்கு கையில் கொடுத்தாச்சு. மிகப்பெரிய ஒரு சாவியை கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு ஆமாம், பல பேர் பலவிதமான கருத்து, குறிப்பாக பாஜக அதிமுக அவங்களுக்கு எல்லாம் வேட்டு வைக்கும் வண்ணமாக அற்புதமான ஒரு முடிவு அஸ்ரா கர்க்கு அவங்க கட்டாயமாக தருவாங்க. அவங்க மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. நிறைய விஷயத்தில் பயங்கரமான எதிர்பாராத ஒரு தீர்ப்பெல்லாம் ஒரு முடிவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுடைய தலைமையில் அமைச்சது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கூடிய விஷயம். அதனால் இனிமேல் இந்த கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் தொண்டர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக தாவேக்கா வகையில் கவனமாக இருந்து உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.